ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வெர்பை ரொம்ப லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அது என்ன லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஏன் நம்ம இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு சில வெர்பை ஒரு சில டென்ஸில் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அப்போது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? ஃபார் எக்ஸாம்பிள், லவ் அப்படின்றத நீங்கள் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? அப்போது இந்த மாதிரி டவுட் வருது இல்லையா? இது எல்லாத்தையும் தான் நான் இதில் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம பார்க்க போகிற 12 டென்ஸ்லேயுமே நான் அந்த ஆக்ஷனை பற்றி தான் பேசுவேன். ஏன்னா ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த கிராமர் எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எல்லா விஷயத்தையும் ரொம்ப லாஜிக்கலாக ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லித்தர்றேன். சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே 2 விஷயம் நான் எழுதியிருக்கேன். ஒன்று விசிபிள், இன்னொன்று இன்விசிபிள். இந்த 2 விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு 3 விஷயத்தை பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று என்னோடய உடம்பை யூஸ் பண்ணி நான் ஏதாவது வேலைகளை செய்ய முடியும். இல்லைன்னா அது போக நமக்கு என்னோடய பிரெயினை யூஸ் பண்ணி நான் சில விஷயங்களை செய்ய முடியும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நான் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? நான் உணர முடியும். இந்த 3 விஷயத்தை மட்டும்தான் எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே பண்ண முடியும். இது தவிர வேறு எதையும் பண்ண முடியாது. சரியா? அதை தான் நம்ம இந்த ஆக்ஷன் அப்படின்ற இந்த கேட்டகரி உள்ள கொண்டு வர்றோம். சரியா? இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நார்மலாக கிராமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை ஆக்ஷன் வெர்புன்னு சொல்லுவாங்க. இதை ஸ்டேட்டிவ் வெர்புன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு அந்தளவு நம்ம பார்க்க வேண்டாம். சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். பட் நம்ம பார்க்க போகிறது இதை விசிபிள், இன்விசிபிள்ன்ற இந்த மாதிரி தான் நம்ம அதை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ விசிபிள் அப்படின்னா என்ன? கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் என்னை பார்க்குறீங்க, ஓகேவா? அப்போ விசிபிளாக நான் தெரிகிறேன், உங்களால் என்ன பார்க்க முடியுது. இன்விசிபிள்ன்றது அதுக்கு ஆப்போசிட். உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் அது ஒரு ஆக்ஷன். நான் செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன், அது உங்களால் பார்க்க முடியாது. அதுதான் இன்விசிபிள். சரியா? இப்போது விசிபிள்ன்றதை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஃபிசிக்கலாகவும் நான் பண்ண முடியும், மென்டலாகவும் பண்ண முடியும். அது என்ன ஃபிசிக்கல், அது என்ன மென்டல் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ ரன்னு, ஜம்ப்பு, ஸ்விம்மு, டான்ஸு, சிங்கு, ஈட்டு, இது எல்லாமே நான் என்னோடய உடம்பை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள். ரன்னுன்னா நீங்கள் பார்க்கலாம், அந்த விஷயத்தை ஒருத்தவங்க பண்ணுறப்ப உங்களால் பார்க்க முடியும். சரியா? அந்த விஷயங்கள். அப்போது அவங்க அந்த ஆக்ஷனை உடம்பை யூஸ் பண்ணி அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சரியா? இதே இப்போ ரீடு, லேர்ன் எடுத்துக்கோங்க. அவங்க அந்த ஆக்ஷனை எதுவுமே பண்ண மாட்டாங்க, உடம்பை யூஸ் பண்ணி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லைனா லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க அப்படியே உட்காந்தே தான் இருக்காங்க, ஆனால் புத்தகத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன அஸ்யூம் பண்ணுவீங்க? ஓகே, ஏதோ லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. அப்போது அந்த இடத்துல அவங்க உடம்பை யூஸ் பண்ணல, பிரெயினை யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இதுதான் வித்தியாசம். அதில் வேறு எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஒன்று ஃபிசிக்கல் ஆக்ஷன், இல்லைனா மென்டல் ஆக்ஷன். இந்த 2 ஆக்ஷன் தான் பண்ண முடியும் நம்ம. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. இன்விசிபிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன வருது? ஃபீலிங்ஸ், எமோஷன், தாட்ஸ். இது ரொம்ப முக்கியமான டாபிக். இது ரொம்ப கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த 3 விஷயத்தில் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஆனால் ஒரு விஷயம் நான் இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்குறேன், நீங்கள் எதை குடிக்கிறீங்க? சரியா? நீங்கள் குடிக்கிற காஃபியை என்னால் பார்க்க முடியும்,
ஆனால் அந்த காஃபியோட டேஸ்ட்டு என்னால் உணர முடியாது. நீங்கள் தான் உணரலாம். ஏன்னா அது செய்கிறது நீங்கள் தான். அந்த காஃபியோட டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது. சரியா? இப்போ இந்த ஹோட்டலில் காஃபி நல்லாயிருக்கும்ப்பான்னு நான் அழைச்சிட்டு போகிறவங்கள நான் காஃபி வாங்கி கொடுத்துட்டேன். நீங்கள் காஃபி குடிக்கிறீங்க. காஃபி குடித்தோடனே நான் வெயிட் பண்ணுவேன். உங்கள்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன். அப்போது ஏன் நான் வெயிட் பண்ணுறேன்னா அந்த காஃபியோட டேஸ்ட்டு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அது என்னால் பார்க்க முடியாது. அதனால தான் அது இன்விசிபிள். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, லவ் பண்ணுறதுன்றது ஒரு ஃபீலிங், லைக் பண்ணுறதுன்றது ஒரு ஃபீலிங், ஓகேவா? விஷ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஃபீலிங், ஓகேவா? இது எல்லாமே ஒரு வகையான ஃபீலிங். பாருங்கள், லவ், லைக், ஹேட், வெறுக்கிறது, அது ஒரு ஃபீலிங். திங்க் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதெல்லாம் பிரெயின் ரிலேட்டடாக. இது இந்த ஆக்ஷன் எல்லாமே நம்ம பாடி உள்ளார நடக்கிற விஷயம், வெளியில் நடக்கிற விஷயம் கிடையாது. யாரும் இப்போ நான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் தெரியும், ஓகேவா? புரியுது அப்படின்றது நீங்கள் சொன்னால் தான் தெரியும். அதே மாதிரி தான் அக்ரி, பிலீவ், நம்புறது, ஒத்துக்கிறது, இது எல்லாமே நமக்கு உள்ளார நம்மளாக சிந்தித்து செயல்படக்கூடிய சில விஷயங்கள். இது எல்லாமே நம்ம இன்சைடில் நடக்கிற விஷயம், பிரெயின்லேயோ ஃபீலிங்ஸ் இதெல்லாம். அதே போல் இந்த டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, ஹியர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட ஐம்புலன்களை யூஸ் பண்ணி நுகரக்கூடிய விஷயம். இதையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்மெல் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் சொல்லணும், ஓகேவா? அப்போது இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதே போல் பாருங்கள், ஹேவு, ஓன். ஹேவ்னால் நான் வச்சுருக்கிறேன், பொசஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு நல்ல கார் இருக்குது, இல்லைன்னா நல்ல பைக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அதை நான் ஒரு பெருமையாக நினைப்பேன் இல்லையா? அந்த விதமான விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் என்னோடய இன்சைடில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் நான் எழுதியிருக்கிற எல்லா எக்ஸாம்பிளுமே உங்களால் கண்ணால் பார்க்க முடியாது, ஓகேவா? ஃபீல் பண்ணக்கூடியது, உணரக்கூடியது, நுகரக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும். இதை தான் நம்ம இன்விசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த 3 கேட்டகரிக்குள்ளே அடங்கும். ஃபீலிங்ஸ், எமோஷன், தாட்ஸ், இதுக்குள்ளார அடங்கும். சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது போக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இந்த விசிபிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்துட்டேன், இல்லைன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எங்கே எண்ட் பண்ணுவீங்க? இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் 5 மினிட்ஸ் சாப்பிட்றீங்க, சரியா? அப்போது நீங்கள் சாப்பிட்ற ஐஸ்கிரீமை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத என்னால் கண்ணால் பார்க்க முடியும். என்னால் பார்க்க முடிஞ்சாலே அது ஆக்ஷனுக்குள்ளே போய்டும், விசிபிள்குள்ளே போய்டும், சரியா? என்னால் பார்க்க முடிஞ்சாலே அது விசிபிள்குள்ளே போய்டும். அப்போ நீங்கள் சாப்பிட்றது ஆரம்பித்து இது முடிக்கிற வரைக்கும் எனக்கு 5 மினிட்ஸ். ஆனால் அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை என்னால் பார்க்க முடியாது. அது வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ, இந்த இடத்துல எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டேன். நீங்கள் ஐஸ்கிரீம் அந்த ஃபஸ்ட்டு வைக்கிறீங்க இல்லையா, அந்த நாக்கில் பட்ட அடுத்த செகண்டே உங்களுக்கு டேஸ்ட்டு தெரிஞ்சிடும், ஓகேவா? அப்போது அந்த ஆக்ஷன், அதுவும் ஒரு ஆக்ஷன் தான், அந்த ஆக்ஷனு கண்டினியூவே ஆகாது. எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதே இடத்துல நின்றுடும். அதுதான் முக்கியம். எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதே இடத்துல நின்றுடும். இது வந்து கண்டினியூவே ஆகாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. நீங்கள் அந்த ஐஸ்கிரீமை 5 நிமிஷமாக சாப்பிட்றீங்க, அது வந்து ஆக்ஷனுக்குள்ளே போய்டும், அதை என்னால் பார்க்க முடியும். அப்போ இது வந்து கண்டினியூ ஆகிறதுனால இதை நான் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல முடியும். இது புரிஞ்சுங்க. இதை வந்து நான் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல முடியும். ஆனால் இதை நான் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து கண்டினியூவே ஆகலை. இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? அதே போல் இது வந்து டேஸ்ட்டுக்கு. ஏன்னா அந்த ஆக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதே செகண்டில் முடிஞ்சிருது. இன்னொன்று, ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி எடுத்துக்கோங்க, ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது,
ஆனால் முடியவே இல்லை. ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிட்டு முடியவே இல்லை, போய்கிட்டே இருக்குது. நம்ம உயிரோடு இருக்கிற வரையும் அது வந்து முடியவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லவ். இப்போ லவ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது முடியவே முடியாது. நான் எப்போவுமே எங்கள் அம்மாவை நான் லவ் பண்ணுவேன், எப்போவுமே உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் லவ் பண்ணுவீங்க இல்லையா? அது வந்து அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்கள லவ் பண்ணுவோம். அப்போது எப்போ எனக்கு என்னோடய நினைவுகள் தெரிஞ்சதோ அந்த காலத்துலேருந்தே நம்ம லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அவங்கள. அப்போது அந்த ஃபீலிங்கு கண்டினியூ ஆகுது, நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் எப்போவுமே முடியாது. அப்போது இதுக்கும் நீங்கள் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ண முடியாது. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். எப்போ ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆகி முடியுதோ அதுக்கு தான் நீங்கள் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ண முடியும். ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, அதே இடத்துலையே முடியுது, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, முடியவே இல்லை, இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். சரியா? இதுதான் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லா டென்ஸ்லையும் நான் இந்த 3 இதை எழுதுவேன், வெர்பை எழுதுவேன். ஏன்னா உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. இந்த 3 ஃபார்மு தான் எல்லாருமே கொடுப்பாங்க. பட் ஆக்சுவலாக 6 ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? அந்த 6 ஃபார்ம் இருந்தாலும் இந்த 3 ஃபார்ம் தெரிஞ்சால் போதும். ஏன் இந்த 3 ஃபார்ம் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொன்னால், மீதம் இருக்கிற அந்த 3 ஃபார்மை இந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம்லேருந்து கொண்டாந்துருவாங்க. இது வந்து வெர்பு 1, வெர்பு 2, வெர்பு 3. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க. மீதம் இருக்கிற 3த்தையுமே இந்த கோ இந்த ஒரு இதை வச்சு கொண்டாந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோயிங், டு கோ, கோஸ், இப்படி கொண்டாந்துருவாங்க. ஸோ இந்த ஒரு இதை வச்சு இதை கொண்டாடுறதுனால இது நமக்கு தேவையில்லை, நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. பட் இது தெரிஞ்சால் போதும் நமக்கு. சரியா? இப்போ இது ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.